வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரணும் என்று நாமெல்லாம் ஒரு நேரத்துல நினைப்போம். இன்று முதல் நான் மாறுவேன் என்று நெஞ்சில உறுதி எடுத்தாலும் அடுத்த நாள் காலையிலே அந்த உற்சாகம் மங்கிடுது. ஏன் அப்படி செய்கிறது? சிறிய பழக்கங்கள் கூட ஏன் நீண்ட நாட்கள் தொடராது? இந்த கேள்விகளுக்கு ஒரு சிறிய கதை. ஒரு அமைதியான கிராமம். அங்கே அர்ஜுன் என்ற ஒரு சிறுவன். புத்திசாலி, திறமையுள்ளவன், மேலும் மிகப்பெரிய கனவுகளுடன் வாழ்ந்தவன். வாழ்க்கையில் உயர்ந்து நிற்க வேண்டும், ஒரு நாள் முக்கியமான மனிதராக மாற வேண்டும் அப்படின்னு அவன் எப்போதும் நினைப்பான். ஆனா ஒரு பெரிய பிரச்சனை, அவன் எதை தொடங்கினாலும் சில நாட்களிலேயே நிறுத்தி விடுவான். புத்தகம் வாசிக்க ஆரம்பித்தாலே 3ஆம் பக்கத்திலே நின்று போயிடும். உடற்பயிற்சி தொடங்கினாலும் 2-3 நாளில் தள்ளி போடும். புதிய திறமை கற்றுக்கொள்ள முயன்றாலும் சீக்கிரமா சோர்ந்து போயிடுவான். நான் முயற்சி செய்றேன், ஆனா வாழ்க்கை ஏன் மாறல அப்படின்னு அவன் மனசு முழுக்க குழப்பம். ஒரு நாள் கிராமத்தில் இருந்த ஒரு ஞானியிடம் அவன் போனான். அவரிடம் பலரும் ஆலோசனை வாங்குவாங்க. அர்ஜுன் எல்லா கவலைகளையும் சொல்லி முடித்ததும் முதியவர் எதுவும் சொல்லல. அவர் ஒரு மண் குடுவையையும் சில விதைகளையும் அவனுக்கு கொடுத்தார். இதை தினமும் ஒரு விதை நட்டு தண்ணீர் ஊற்று, 1 மாதத்துக்கு பிறகு என்னை சந்தி என்று அவர் அமைதியா சொன்னார். அர்ஜுன் ஆச்சரியப்பட்டாலும் அதே நேரம் ஒரு நம்பிக்கையும் தோன்றியது. முதல் சில நாட்கள் அர்ஜுன் மிகுந்த உற்சாகத்தோடு தண்ணீர் ஊத்தினான். ஆனா சில நாட்களிலேயே சந்தேகம் வந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சது. நான் இதை பண்றதாலே என்ன பயன்? இது நேரம் போகுதே தவிர எந்த முன்னேற்றமும் தெரியலையே. ஆனா அவன் நிறுத்தல. ஞானியின் வார்த்தையை நம்பி தொடர்ந்தான். 15 நாட்கள் கழித்து மண்ணிலிருந்து ஒரு சிறிய பச்சை முளை தலை தூக்கி வந்தது. அது ரொம்ப சின்னதா இருந்தாலும் அர்ஜுனின் மனசு நிறைவா இருந்தது. நான் விட்டு கொடுக்கலே, அதனாலதான் இது வளர்ந்திருக்கிறது அப்படின்னு அவன் உணர்ந்தான். 3வது வாரம் மூளை ஒரு சிறிய செடியாக மாறிவிட்டது. அர்ஜுனின் பழக்கமும் மாறிவிட்டது. காலை எழுந்தவுடன் தண்ணீர் ஊத்துவான். சூரிய ஒளி சரியாபடுதா, செடியை காப்பாற்றணுமா, எல்லாத்தையும் கவனிப்பான். அவன் வாழ்க்கையிலும் மெல்ல மெல்ல மாற்றம். அவன் பொறுமையானவன் ஆனான், ஒழுக்கமானவன் ஆனான். கன்சிஸ்டன்சி அவன் இயல்பான பழக்கமா மாறிடுச்சு. 1 மாதம் முடிஞ்சது. அர்ஜுன் குடுவையை எடுத்துக்கொண்டு முதியவரை சந்திக்க போனான். முதியவர் செடியை பார்த்து சிரிச்சாரு. இந்த செடி வளர்ந்ததை நான் பார்க்கிறேன், ஆனா இந்த மாதத்தில் நீ வளர்ந்ததை நீ பார்த்தாயா என்று அவர் கேட்டார். அர்ஜுன் அதிர்ச்சியடைந்தான். ஏனென்றால் அவனே அவன் மாறியிருப்பதை உணர்ந்திருந்தான். முதியவர் சொன்னார், மாற்றம் ஒரே நாளில் வராது, வளர்ச்சி எப்போதும் நேரம் எடுக்கிறது. நீ தினமும் செய்த அந்த சிறிய செயல்தான் இந்த செடியை வளரச் செய்தது. அதே கன்சிஸ்டன்சி உன்னை வெற்றிக்கு கொண்டு போகும் ரகசியம். அந்த வார்த்தைகள் அர்ஜுனின் உள்ளத்தையே மாற்றிவிட்டது. அந்த நாளிலிருந்து விரைவான தீர்வுகளை தேடும் பழக்கம் அவனிடமிருந்து மறைந்தது. அவன் தினமும் 10 பக்கங்கள் வாசிக்க ஆரம்பித்தான். 15 நிமிடம் எக்ஸர்சைஸ், 30 நிமிடம் ரைட்டிங் பிராக்டிஸ். சிறிய செயல்கள், ஆனால் தினமும். மாதங்கள் கழித்து அவனின் அறிவு, உடல், திறமைகள் எல்லாம் வளர்ந்தன. ஒரு நாள் ஒரு சிறுவன் அவனிடம் கேட்டான், அண்ணா, எப்படி வெற்றி பெறலாம்? அர்ஜுன் சிரித்துவிட்டு சொன்னான், தினமும் ஒரு சிறிய படி, அதை தொடர்ந்து செய். கன்சிஸ்டன்சி உன்னை மாற்றும். வாழ்க்கை ஒரே நாளில் மாறாது, ஆனால் தினசரி சிறிய முயற்சிகள் மிகப்பெரிய மாற்றங்களுக்கான முதல் கட்டமாக இருக்கும். உங்க வாழ்க்கை எப்படி மாறுது நீங்களே உணருவீர்கள். நன்றி.